இந்த தக்காளி பூரி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 7 தக்காளி நல்லா தண்ணியில் கொதிக்க தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். அதுலேயே வந்து இந்த ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த காஷ்மீரி மிளகாய் இருக்குல்ல, அது ஒரு 5-6 மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வரணும். இது தோலில் இப்படி நல்லா எடுத்து விட்ருங்க. எல்லா தோலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்திங்க பிச்சிங்கன்னா வந்துடும். ஃபுல்லாக எல்லாமே என்ன எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ வந்து இந்த மிக்சிக்குள்ளே போட்டு நான் அரைச்சிடலாம். இதுலேயே இந்த மிளகாயும் போட்டு அரைச்சிடலாம். இதே மாதிரி எல்லா தோலையுமே நம்ம வந்து உரித்து அரைக்கணும். இது கூட வந்து 1 ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா தக்காளியும் உரித்து போட்டேன். இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். மாவு பிணையும் போது நம்ம தண்ணி தேவைப்படும். அப்போ அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சமாக சீரகம் 1 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக சீரகம் 1 ஸ்பூன் போதும். இன்னும் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இது மிக்சியில் இது வந்து நம்ம அரைச்சிட்டு இந்த மாவில் கொட்டி அந்த தண்ணியும் போட்டு நல்லா கலந்து பிணைஞ்சி பூரி செய்ய வேண்டியது. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த உப்பெல்லாம் வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கசக்கி விட்டு போடுங்க. அரை கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கினதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரேஷனில் வாங்கி கழுவி காய வச்சு வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு தான் இது. இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச தக்காளி விழுது, இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துட்டு வரணும். இது போட்டு சுத்தமாக கலந்துட்டு தான் நம்ம வந்து தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். காமிக்கணும். இப்போ வந்து நல்லா பிணைஞ்சிட்டேன். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு இது ஊற வைக்க வேண்டியதில் இல்லை, நம்ம வந்து உடனே சுட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம பூரி மாதிரி சுட்டு எடுத்துடலாம் ஈஸியாக. இந்த அளவுக்கு கையிலே ஒட்டல பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சமாக நான் மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக இப்படி பண்ணிக்கிட்டேன். இப்படி தேய்ச்சிக்கிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இப்படி எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பூரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவையும் எடுத்துகிட்டு தேய்க்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவெல்லாம் உருண்டை பிடிச்சலாம் பூரி மாதிரி நான் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து அடுப்பத்தை வச்சு எண்ணெயும் காய வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக இப்படி அமுத்தி விடுங்க, நல்லா உப்பி வரும். எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள் பூரி. இதே மாதிரி இன்னொரு பூரியும் போட்டிருக்கிறேன். எல்லா பூரியுமே இதே மாதிரி தாங்க உப்பி வரும். தக்காளி பூரி நல்லா தலன்ட்டு தக்காளி கலர்லேயே இருக்குது. இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. எல்லா பூரியும் ஒரே மாதிரி உப்பி வரும். பாருங்க, எல்லா பூரியும் ஒரே மாதிரி உப்பி வரும். இதே மாதிரி நான் வந்து எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா பூரியும் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.